ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க தாமரையும் அவங்களுடைய அம்மாவும். அந்த நேரம் பார்த்து சேது வந்துடுறாங்க. சேது வந்துட்டானே, ஐயோ சேது வசமா எல்லாம் மாட்டி விட்டுருவான் போலயே அப்படின்ற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சேது வாயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சேது, உன் பொண்டாட்டிக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்தெல்லாம் வாங்கியிருக்கான்றாங்க. எல்லாமே டைமண்டே வாங்கியிருக்க. சின்னம்மா, என்ன நீங்க இத்தனை லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்றாங்க. இல்லை சேது, அது இல்லை, எனக்கு இது மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் இது பண்ணீங்களான்ற மாதிரி கேட்டாங்க. ஆமான்ற மாதிரி நானும் சொல்லிட்டேன்றாங்க. என்ன சின்னம்மா, அவ்வளோ அமௌண்ட்டுக்கா நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்றாங்க. அது சேதுன்றாங்க. சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆமா சேது, ஐஸ்வர்யாக்காகன்றாங்க. சேது, இவ்வளோ இதுக்கு வாங்கினன்ட்டு தப்பா ஏதாச்சும் எடுத்துக்கிட்டியப்பான்றாங்க. சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னம்மா, இவ்வளோ ஆச்சா அப்படின்றத கேட்டேன்றாங்க. அதுக்கப்புறமா சேது, அப்ப நீ போலேப்பா பர்ச்சேஸ் பண்றதுக்காக அப்படின்றாங்க. நான் எதுக்கு போக போறேன், எனக்கு நிறையவே வேலை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓ அப்படியாப்பான்றாங்க. அப்புறம் போனதுமே மோகனாவும் போயிடுவாங்க. என்ன சொன்னீங்க மாதிரி ஏதோ சேது கூட எல்லாம் வாங்கி கொடுத்த மாதிரி சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சேது எதுவும் வாங்கி தரல, சும்மாட்டே ஏன் போய் சொல்றீங்க, அதுக்கு உண்மையே சொல்லியிருக்கலாம்ல. அப்படியே சேது வாங்கி கொடுத்தான், பார்த்து பார்த்து வாங்கினாட்டு என்னமா அடிச்சு விட்டீங்க. ஆனா செம்ம ஆளுங்க தான் நீங்க கூடன்றாங்க. இப்படியெல்லாம் அடிச்சு விட்டு பொய் சொல்லுன்ட்டு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல சேதுதான் இல்ல காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னோம் அப்படி சொல்லியிருக்கணும். ஆனா சேதுவே எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினோம். ஒவ்வொன்றும் சொல்றதெல்லாம் ரொம்ப தான் ஓவர் அப்படின்றாங்க. செம்மையா அடிச்சு விடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா வாடி போலாம் அப்படின்ட்டு போவாங்க. சேது இவங்க முன்னாடி இல்ல நம்மள அசிங்கப்படுத்திட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சேதுக்கு இதெல்லாம் வாங்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. சேது, ஏன்பா நாங்க இவ்வளவு ரேட்ல வாங்கினது ஏதாச்சும் தப்பா எடுத்துக்கிட்டாச்சு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.